Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி grill paneer sandwich. இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். சோ அதுக்காக ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சின்னதா கட் பண்ண 10 பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி பிரவுன் கலர்ல வரணும். இப்போ இதுல நல்ல பொடியா நறுக்குன ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு பச்சை மிளகாய் அதையும் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சின்னதா நறுக்குன குடமிளகாயும் இதுல சேர்த்துக்கலாம். நான் 1 சேர்த்திருக்கேன். நீங்க எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான மசாலா தூளும் இப்பவே சேர்த்துடலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் பன்னீரை நல்ல சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் கிரேட் பண்ணி கூட போடலாம். எனக்கு பெரிய சாண்ட்விச் பிரெட் கிடச்சிது அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் கிரேட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாண்ட்விச்க்கு ரொம்ப முக்கியமான க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு புதினா இலைகள், 1 கப் அளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு 4 துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல்லு, இதோட ஒரு பாதி அளவு நறுக்கிய வெங்காயம், ஒரு ஹாஃப் சைஸ் லெமன், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ சாண்ட்விச்க்கு எப்பயுமே பெரிய ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சுட்டு அது 2 சைடுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சைஸ் ப்ரெட் கிடைக்கலன்னா நீங்கள் சின்ன சைஸ் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பக்கமும் இந்த க்ரீன் சட்னி பண்ணோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஸ்லைஸில் நம்ம பண்ண பன்னீர் ஃபில்லிங்ஸை சேர்த்துக்கோங்க. இது பெரிய பிரெட்னால நம்ம இந்த மாதிரி போடலாம். சின்ன ஸ்லைஸ் பிரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரேட் பண்ணி போடுறது தான் நல்லது. கடைசியாக துருவன சீஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இன்னொரு ஸ்லைஸை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரைங் பேனுக்கு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர் ஒரு ஆயில் எது வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பிரெட் ஸ்லைஸ் இதில் போட்டுருங்க. ஸோ இதுலேயும் மேலே கொஞ்சம் பட்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இம்ப்ரெஷனுக்காக லைட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிடலாம். பாருங்கள், கிரில் சாண்ட்விச் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ 2 சைடும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரெட் அண்ட் பன்னீர் இருக்கா, உடனே இந்த சாண்ட்விச் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.